Hello friends, subscribe our Puvi Media channel. Thank you. Next, exercises. அடுத்து பயிற்சிகள் பார்க்கலாமா? Find out the answer. விடை கண்டுபிடி. விடையினை கண்டறிவோமா? First question. Who invented paper? யார் பேப்பரை கண்டுபிடித்தார்கள்? The Chinese invented paper. பேப்பரினை கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். Second question. Which part of the tree is used for paper making? மரத்தோட எந்த பகுதி பேப்பர் தயாரிக்க பயன்படுகிறது? The bark of a tree called papyrus is used for paper making. Papyrus என்று சொல்லக்கூடிய மரத்தினுடைய பட்டை பேப்பர் செய்ய பயன்படுகிறது. Third question. Name the girl who bought the newspaper in the station. தொடர்வண்டி நிலையத்தில் செய்தித்தாள் வாங்கிய பெண்ணோட பெயர் சொல்லுங்க. Meena was the girl who bought the newspaper in the station. தொடர்வண்டி நிலையத்தில் செய்தித்தாள் வாங்கிய பெண்ணோட பெயர் மீனா. Fourth question. Who was interested in the election news? தேர்தல் பற்றிய செய்திகளில் ஆர்வம் காட்டியவர் யார்? Meena's father was interested in the election news. மீனாவினுடைய அப்பா தேர்தல் செய்திகளில் ஆர்வம் காட்டினார். Next question. What made Mohan angry? எதனால் மோகன் கோபமடைந்தான்? Some news about cricket made Mohan angry. கிரிக்கெட் சம்பந்தமான சில செய்திகளால் மோகன் கோபமடைந்தான். Sixth question. What did the kitten do? பூனைக்குட்டி என்ன செய்தது? The kitten leaped on the newspaper. பூனைக்குட்டி செய்தித்தாளின் மீது பாய்ந்தாள். She scratched it. அவள் நகங்களால் அதன் மீது பிராண்டியும் and started playing with it. அதன் மீது விளையாடவும் செய்தாள். அடுத்தது உங்களுடைய ஆக்டிவிட்டி பாருங்க. Take a newspaper and find out what interested these people in the story. ஒரு செய்தித்தாள் எடுத்துக்கோங்க. அந்த செய்தித்தாள்ல இந்த கதையில வந்த மீனா, மோகன், மீனாவுடைய அப்பா, மீனாவுடைய அம்மா இவங்கெல்லாம் அந்த செய்தித்தாளில் எந்தெந்த பகுதியில் ஆர்வம் காட்டினாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிங்க. Cut out the headlines in the section and paste them. அந்த ஹெட்லைன்ஸை கட் பண்ணி இந்த பகுதியில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும், ஒட்டணும். செய்யலாம் தானே? மீனாவிற்கு பிடித்த பகுதிகள் எது? செய்தித்தாளில் பிடித்த பகுதி எது? Classified ads, classified advertisements. வரி விளம்பர பகுதி. இந்த விளம்பரங்களில் தானே அவளுக்கு தேவையான வேலைவாய்ப்புகளை தேட முடியும். அதனால மீனாவுக்கு பிடித்த பகுதி வரி விளம்பர பகுதி. நெக்ஸ்ட் மோகன். அடுத்து மோகனுக்கு எந்த பகுதி பிடிக்கும் பேப்பர்ல பார்க்கறதுக்கு? ஸ்போர்ட்ஸ் பேஜ், விளையாட்டுகள் சம்பந்தப்பட்ட பக்கம். மீனாவுடைய அப்பா, மீனாஸ் ஃபாதர், மீனாவுடைய அப்பாவுக்கு செய்தித்தாளில் எந்த பகுதி பிடிக்கும்?
எலெக்ஷன் நியூஸ், தேர்தல் செய்திகள். மீனாவோட அம்மாவுக்கு என்டர்டெயின்மெண்ட் பேஜ், பொழுதுபோக்கு சம்பந்தமான பக்கம். மீனாவுடைய அம்மாவுக்கு பொழுதுபோக்கு சம்பந்தமான செய்திகள் பிடிக்கும். நீங்களும் இத மாதிரி செய்தித்தாளில் கட் பண்ணி ஒட்ட வேண்டும், செய்யலாம் தானே? நெக்ஸ்ட், அடுத்து vocabulary, word search, வார்த்தை ஆராய்ச்சி. Find out the correct words using the clues. இங்கே ஒரு சில க்ளூஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த க்ளூஸை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளோட மற்ற லெட்டர்ஸை கண்டுபிடிக்கலாமா? வார்த்தையின் வேர்ட்ஸின் மற்ற லெட்டர்ஸை கண்டுபிடிக்கலாமா? வார்த்தையோட மற்ற எழுத்துக்களை கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, GR டேஷ் டேஷ் டேஷ். வித்தின் பிராக்கெட்ஸ்குள்ள கொடுத்துருக்கக்கூடிய க்ளூ என்ன? க்ளூனா விடை கண்டறிய நமக்கு பயன்படக்கூடிய தகவல். பிக் ஆர் ஹியூஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய அல்லது பருத்த. அதற்கு இணையான ஆங்கில வார்த்தை என்னவா இருக்கும்? கிரேட். கிரேட்னா பெரிய, சிறந்த அப்படின்னு கூட சொல்லலாம். செகண்ட் ஒன் பாருங்க, AR டேஷ் 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 டேஷ். 4 டேஷ் கொடுத்துருக்குறாங்க. 4 லெட்டர்ஸ் அங்க மிஸ் ஆகிருக்கு. இந்த 4 லெட்டர்ஸை நாம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்ல AR கொடுத்துட்டாங்க. வித்தின் பிராக்கெட்ஸ்ல டு கம் ஃப்ரம், ஃபார் ஆஃப். ஓரிடத்திலிருந்து வருவதை நாம் என்ன சொல்லுவோம்? கண்ணுக்கு தெரியாத ஓரிடத்திலிருந்து வருவதை நாம் என்ன சொல்லுவோம்? அரைவ். அரைவோட ஸ்பெல் சொல்லுங்க. ARRIVE. இந்த லெட்டர்ஸ்லாம் அந்த டேஷ்ல ஃபில் பண்ணுங்க. அரைவ்னா வருகை. தேர்ட் ஒன் பாருங்க, DR டேஷ் 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 டேஷ். வித்தின் பிராக்கெட்ஸ்ல என்ன கொடுத்துருக்குறாங்க க்ளூ? ஒன் ஹூ டிரைவ்ஸ். ஒன்றை ஓட்டக்கூடிய ஒருவர். அப்படின்னா யாரு? ஓட்டுநர். ஓட்டுநருக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும்? டிரைவர். டிரைவரோட ஸ்பெல் சொல்லுங்க. DRIVER. டிரைவர். டிரைவர்னா ஓட்டுநர். ஃபோர்த் ஒன், ED டேஷ் 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 டேஷ். அதற்கு வித்தின் பிராக்கெட்ஸ்ல ஒரு க்ளூ கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஒன் ஹூ எடிட்ஸ். ஒன்றை எடிட் செய்பவர்கள், ஒன்றை சரிபார்ப்பவர்கள். சரிபார்க்கிறவங்க யாரு? எடிட்டர். கரெக்ட். நியூஸ் பேப்பர் ஆபீஸ்ல செய்திகளை திருத்துறவங்க யாரு? எடிட்டர். ஒன் ஹூ எடிட்ஸ், எடிட்டர். அந்த டேஷ்ல அந்த மற்ற எழுத்துக்களை ஃபில் பண்ணுங்க. எடிட்டரோட ஸ்பெல் என்ன? EDITOR. எடிட்டர். எடிட்டர்னா ஒன்றை சரிபார்ப்பவர்கள். ஃபிஃப்த் ஒன் பாருங்க, EM டேஷ் 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 டேஷ். வித்தின் பிராக்கெட்ஸ்ல என்ன க்ளூ கொடுத்துருக்குறாங்க? டு கம் அவுட். டு கம் அவுட் அப்படின்னா வெளியே வருவதற்கு. இதற்கு இணையான ஆங்கில சொல் என்னவா இருக்கும்? emerge. emerge அப்படின்னா ஓரிடத்திலிருந்து வெளிப்படு அல்லது வெளியாகு அப்படின்னு அர்த்தம். சிக்ஸ்த் ஒன் பாருங்க, RE டேஷ் 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 டேஷ். வித்தின் பிராக்கெட்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய க்ளூ ஒன் ஹூ ரிப்போர்ட்ஸ் நியூஸ். செய்திகளை சேகரிப்பவர்கள். யாரு செய்திகளை சேகரிக்கிறவங்க? யாரு? செய்தி சேகரிப்பாளர். அவங்களது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? ரிப்போர்ட்டர். கரெக்ட்.
ரிப்போர்ட்டர் ஸ்பெல் சொல்லுங்க. REPORTER. இந்த லெட்டர்ஸ்லாம் அந்த டேஷ்ல ஃபில் பண்ணுங்க. 7th ஒன் பாருங்க. CO dash 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 dash. வித்தின் பிராக்கெட்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய குழு ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டை வேற ஒரு வேர்ட்ல கூட சொல்லுவோம், வேற ஒரு வார்த்தையில கூட சொல்லுவோம். என்ன வார்த்தை? கம்பேனியன். கம்பேனியனோட ஸ்பெல் சொல்லுங்க. COMPANION. இந்த லெட்டர்ஸ்லாம் அந்த டேஷ்ல ஃபில் பண்ணுங்க. Let us listen. நாம் கவனிப்போமா? Responding to question how. How என்று ஆரம்பித்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு நாம் எவ்வாறு விடையளிக்கலாம் என்று பார்ப்போமா? டீச்சர் கேட்குறாங்க, How do you go to school? நீ பள்ளிக்கு எவ்வாறு செல்கிறாய்? பையன் சொல்றான் பாருங்க, I go to school by bus. நான் பள்ளிக்கு பேருந்தில் செல்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, How many days are there in a week? இங்க வந்து how manyனா எத்தனை, how many days எத்தனை நாட்கள் ஒரு வாரத்திற்கு. There in a week. There are 7 days in a week. Good. சரியா சொன்னீங்க. ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள். Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. 7 days. அடுத்த கொஸ்டின் பாருங்க, How will you call your pet? உன்னோட பெட் அனிமலை, உன்னோட செல்ல பிராணியை எந்த பெயர் வச்சு கூப்பிடுவீங்க? உங்க வீட்டில் நிறைய நாய் வளர்ப்பீங்க, பூனை வளர்ப்பீங்க, கோழி வளர்ப்பீங்க. உங்களுடைய பெட் இருக்கும் இல்லையா, என்ன பேர்ல கூப்பிடுவீங்க? நான் பாருங்க என்னுடைய பெட்டு எப்படி கூப்பிடுறேன்ட்டு. நாங்க பூனை வளர்க்குறோம், என்னுடைய பெட்டை எப்படி கூப்பிடுறேன்னு பாருங்க. I will call my pet as Pussy. நான் எனது செல்ல பிராணியை புசி என்று அழைப்பேன். How long will you play in the evening? How long எவ்வளவு நேரம். இங்க how longனா எவ்வளவு நேரம். Will you play in the evening? சாயங்கால நேரத்தில் விளையாடுவீங்க. I will play 1 hour in the evening. மாலை நேரங்களில் நான் 1 மணி நேரம் விளையாடுவேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, How do you celebrate your birthday? நீங்கள் உங்களுடைய பிறந்த நாளை எவ்வாறு கொண்டாடுகிறீர்கள்? ஆமா, உங்களுக்கெல்லாம் நீங்களாம் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்கல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை தானே வரும். என்ன உங்களுக்கு 4 வருஷத்துக்கு ஒரு முறையா? ஓ, நீங்க லீப் இயர்ல பிறந்தீங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். உங்களை கேட்குறாங்க, ஹவு டு யூ செலிப்ரேட் யுவர் பர்த்டே? நீங்கள் எப்படி உங்களுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க, எப்படி கொண்டாடுவீங்க? ஐ செலிப்ரேட் மை பர்த்டே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். நான் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கூடயும். இல்லையா? ரிலேட்டிவ்ஸ்னா உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ்னா நண்பர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நான் எனது பிறந்த நாளை கொண்டாடுகிறேன். இது மாதிரி நீங்க ஹவ் யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க.